வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உளுந்து மற்றும் பாசிப்பயிருக்கு ஏற்படும் நோய்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வி பரணிதரன் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் மா அடர் நடவு மற்றும் மிளகாய் சாகுபடி முறைகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா காட்டு வென்றவள்ளி பகுதியை சார்ந்த விவசாயி ஏ சிவக்குமார் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் வரிசையில் வியாபார ரீதியில் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலங்களுக்கான வேளாண் வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக தேசிய தோட்டக்கலை இயக்கம் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் அதற்கான மானியங்களையும் வழங்கி வருகிறது. பாசன நீரை சிக்கனமாக உபயோகிக்க சொட்டு நீர் பாசனம், மகசூல் அதிகம் கிடைக்க தரமான கன்றுகளை கொடுத்து தோட்டக்கலை மூலம் நவீன தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகிறது. அவ்வகையில் தேசிய தோட்டக்கலை இயக்ககத்தின் வழிகாட்டுதலுடன் தோட்டக்கலைத்துறை ஆலோசனையுடன் சொட்டு நீர் பாசனத்தில் மா அடர் நடவு மற்றும் மிளகாய் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் கிருஷ்ணகிரி மாவட்ட போச்சம்பள்ளி தாலுகா காட்டு வென்றவள்ளி கிராம விவசாயி ஏ சிவக்குமார் தனது அடர் சாகுபடி வெற்றி பயண அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, ஒரு 25 வருடங்களாக மா சாகுபடி செய்து வருகிறேன். இதனுடைய மாவுடைய சாகுபடிக்குடைய தேவையான அணுகுமுறையெல்லாம் ஹார்டிகல்ச்சர் மூலமா தேவைப்படுற இதெல்லாம் வாங்கி தரேன். மா இளம் செடிகள் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஃபுல்லாக வச்சுருக்கேன். 150 செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. மேலும் அணுகியிருக்கிறேன். வருடத்துக்கு 2 முறை காப்பு மா சாகுபடியில் 2 முறை சாகுபடி செஞ்சுருக்கிறேன். செந்தூரா ஒரு 200 செடி இருக்குது, பெங்களூரா 175 செடி இருக்குது. இதில் குறைந்தது நல்ல வருமானத்தை தேடி தருது. ஒரு 3 முறை மருந்தடிக்கணும் சீசனில். அன்சீசனில் எடுக்கும்போது 5 முறை மருந்தடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பூராமே ஃபுல்லாக ஹார்டிகல்ச்சர் மூலிமா நமக்கு கைட் பண்ணுறாங்க சார். முதல்ல சாகுபடி செய்கிறதுக்கு முன்னே மாஞ்செடி முதல்ல கொத்திடுவாங்க, ஃபுல்லாக கொத்திடுவாங்க சார். மரத்துலேருந்து 5 அடி தொலைவில் சுற்றிலும் காவாய் போட்டுருவாங்க. காவாய் போட்ட பிறகு தண்ணி பாய்ப்புங்க. தண்ணி பாய்ச்ச பிறகு மார்ச் மாதம் முதல் மருந்து மார்ச் பூ வரத்துக்கு முன்னாடி மருந்தடிப்புங்க. அதுக்கு அடுத்த பிறகு பூ வந்த பிறகு ஒரு மருந்து, அதுக்கு பிறகு ஏப்ரலில் பிஞ்சு வரும், அந்த டைமில் ஒரு மருந்து அடிப்புங்க. அப்புறம் ஜூன் மாதம் மே ஜூனில் அறுவடைக்கு வரும்.
அறுவடைக்கு வந்த பிறகு மார்க்கெட்டிங் வந்து வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணிட்டு போவாங்க. அதனால தான் நம்ம நேரடியாக வாங்கிட்டு இங்கேருந்து அறுத்து ட்ரேட் மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பெங்களூர் அது மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஏர்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே மாங்காய் வந்து ஒரு முறை தான் பூக்கும். ஆனால் எங்கள் தோட்டத்தில் வந்து எங்கள் விவசாய ஹார்டிகல்ச்சர் மூலிமா எங்களுக்கு சொன்னது வந்து கவாத் பண்ணணும். முதல்ல சீசன் முடிஞ்ச உடனே மே மாதம் அடுத்து சாகுபடி முடிந்த உடனே கவாத் பண்ணணும். ஒன் சைடு எங்களுக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. அந்த மரம் வந்து ஒரு கிழக்கு பக்கம் இல்லை மேற்கு பக்கம் கட் பண்ணணும், இல்லை ஒன் சைடு வடக்கு இல்லை தெற்கு கட் பண்ணணும். நான் வந்து கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கம் கட் பண்ணேன். அடுத்த பிறகு மே மாதம் கட் பண்ணோடனே ஜூனில் ஆட்டு எருவு மாட்டு எருவு 3 அன்னைக்கூட ஒரு மரத்துக்கு போட்டு, அதுக்கு பிறகு சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ, பொட்டாஸ் 2 கிலோ, யூரியா 1 கிலோ, 90 நாள் தண்ணி பாய்ச்சி செடியை துளர விட்டு, அதுக்கு பிறகு கல்டார்ன்ற மருந்து அது வந்து ஒரு மரத்துக்கு 7 மில்லியும் ப்ளஸ் 2 லிட்டர் தண்ணி கலந்து 4 இடத்துல போட்டு விட்டுங்க. போட்ட பிறகு ஒரு ஈரத்தில் தான் போடணும். 3 மாதம் கழிச்ச உடனே தண்ணி வந்து 3 முறை தான் விடணும். 3 முறை விட்ட பிறகு தண்ணி விட்ட பிறகு 90 நாள் கழித்தவுடன் பூக்கும் தருமத்தில் மருந்து அடிக்கணும். மருந்து அடித்த உடனே ஒரு மருந்து ஃபஸ்ட்டு மருந்து, அடுத்து பூ ஒரு மருந்து, 2வது மருந்து காய் பிஞ்சு வரதுக்கு ஒரு மருந்து, பிஞ்சு ஊறத்துக்கு ஒரு மருந்து, அதுக்கு இடையில் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். காய் ஊறத்துக்குன்னு ஒரு தனி ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் காய் அறுவடைக்கு வரும். அது அறுவடைக்கு வந்தால் நல்ல விளைச்சல், நல்ல வருமானமும் நல்லா ஈட்டி கொடுக்கும். இந்த ஃபுல்லாகவே எங்களுடைய ஹார்டிகல்ச்சர் மூலிமா பர்கூர்லேருந்து வந்து எடுத்து சொல்லி ஒரு டைமுக்கும் வருவாங்க. மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு டைம் வருவாங்க. பிறகு பூக்கும் போது ஒரு டைமு எல்லாமே வந்து ஒவ்வொரு டைமை பார்த்து சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நாங்கள் எது ஒன்றுமே செய்வோங்க. மேலும் தகவல் அறிய விவசாயி ஏ சிவகுமார் அவர்களை 09865784366 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். தொடர் வருமானம் ஈட்டித்தரும் கறவை மாடுகள் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் வணிக ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது. இவற்றில் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய 2 செய்திகளான இடுபொருட்கள் வாங்குவதிலும் பால் விற்பனையிலும் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிவகைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் சி மணிவண்ணன் வழங்கும் ஆலோசனைகள். இன்றைய ஆலோசனை நேர நிகழ்ச்சியில் நம்ம கறவை மாட்டு பண்ணையாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் வியாபார ரீதியான பிரச்சனைகள் என்ன, அப்புறம் பண்ணையை விஸ்தரிப்பு பண்ணுறதுக்கோ இல்லை பண்ணையை புதிதாக அமைப்பதற்கோ முதலீடு சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இந்த 2 பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது வந்து வியாபார ரீதியான பிரச்சனை. அதாவது நாம் 2 சமயங்களில் வியாபார ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். முதலாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கறவை மாட்டு பண்ணைக்கு தேவையான இடுபொருட்களை வாங்கும் பொழுது சில சமயம் கூட விலைக்கு கொடுத்து வாங்கி ஏமாந்து அது ஒரு பிரச்சனை சந்திக்கிறோம். அடுத்ததாக நம்ம விற்கக்கூடிய பாலுக்கு போதிய அளவு லாபகரமான விலை கிடைக்காம பாதிக்கப்படுறோம். முதல் பிரச்சனை வந்து இடுபொருட்கள். அதாவது இடுபொருட்கள் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணுறோன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையிலையோ போய் வாங்குகிறோம். இதில் என்னென்னா, அந்த இடுபொருள் அதாவது புண்ணாக்கு தவிடு போன்ற இடுபொருட்கள் வந்து பல கட்டத்தை தாண்டி நம்மக்கிட்ட வந்து சேருது. அதனால் அது தயாரிப்பாளர்கிட்டேருந்து நுகர்வோரான நமக்கு வந்து சேரும் பொழுது நிறைய இடைத்தரகர்கள் அதில் இருக்கிறதுனால நிறைய கமிஷன் போய் நமக்கு அதிகப்படியான விலைக்கு அதை வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரே தீர்வு, அதை வந்து மொத்த விலை விற்கிறவங்கள்ட்ட கொள்முதல் செய்கிறது தான் சிறந்த வழி. ஆனால் அதில் என்னென்னா, மொத்தமாக நம்ம நிறையா பொருள் வாங்க முடியாதனால நம்மளால் போய் சில்லறை கடைகளில் தான் வாங்க முடியுது. இதுக்கு ஒரே தீர்வு, நம்ம ஒரு சங்கம் அமைச்சோ இல்லை ஒரு குழுவாக இருந்தோ அதற்கு சில விதிமுறைகளை வகுத்துக்கிட்டு இந்த இடுபொருட்களை மொத்த கொள்முதல் செஞ்சு அந்த மொத்த கொள்முதல் செஞ்சதுலேருந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மொத்த வியாபார விலைக்கு இந்த இடுபொருட்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம பாலுக்கு அதிகப்படியான விலை கிடைக்காமை. இப்போ நீங்கள் ஒரு பாலுடைய விற்பனையை பார்த்தீங்கன்னா, பால் உற்பத்தி செய்கிறவர்கிட்டேருந்து பால் நுகர்வோர்கிட்ட போய் செல்கிறதுக்கு முன்னாடி இடையில 2லேருந்து 3 நபர்கள் அதில் இருக்காங்க. அதாவது நம்ம பால் வியாபாரி நம்மக்கிட்ட எடுத்து அதை ஒரு மொத்த வியாபாரிக்கிட்ட கொடுத்து, அவர் ஒரு சில்லறை வியாபாரிக்கிட்ட கொடுத்து,
அதுக்கப்புறம் நுகர்வோருக்கு போகுது. ஸோ இவங்கெல்லாம் இடையில ஒரு சிறு லாபம் வைக்கும் பொழுது அந்த பொருள் வந்து அதிகப்படியான விலைக்கு நுகர்வோருக்கு போகுது. ஆனால் உற்பத்தியாளருக்கு குறைவான விலைக்கு தான் கிடைக்குது. இதுக்கு என்ன செய்யலான்னா, நம்ம வந்து நுகர்வோருக்கு நேரடி விற்பனையை எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ கொஞ்சம் நம்ம வந்து அந்த போக்குவரத்து அது சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் அலுப்புப்படாமல் அதை செஞ்சோன்னா இரட்டிப்பு வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நுகர்வோர் யாரான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகாமையில் உள்ள வீடுகள், உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஹோட்டல்கள், விடுதிகள், இதில் நீங்கள் வந்து நிலையான ஒரு வியாபாரத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் பாலை நேரடியாக விற்று உங்கள் பாலுக்கு முழு லாபம் பெறலாம். மேலும் பாலை வந்து மதிப்பு கூட்டிய பால் பொருளாக மாற்றி விற்றோன்னா பன்மடங்கு லாபம் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக பண்ணை விஸ்தரிப்புக்கு நமக்கு போதிய முதலீடு இல்லை. ஏன்னா நம்ம பண்ணையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அன்றாட வீட்டு செலவுக்கே பயன்படுத்துறதுனால அதை பண்ணையில் திரும்ப நம்மளால் போட முடியல. இதுக்கு ஒரே தீர்வு வங்கிகளோட நல்லுறவை ஏற்படுத்தி நம்ம முறையாக அந்த தவணைகளை கட்டணுன்னா அவங்க தொடர்ந்து நமக்கு கடன் உதவி அளிக்க தயாராக இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து கடன் பெற்று விஸ்தரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். மேலும் தகவல் பெற டாக்டர் சி மணிவண்ணன் அவர்களை 09141170805 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். புதுக்கொடை அம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புதுக்கொடை வாங்கி வந்திருக்காரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. இந்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட தானிய வகைகளான நெல், கோதுமை, எண்ணெய் வித்துக்கள், ஆண்டு பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களான கரும்பு, பருத்தி, தென்னை ஆகிய பயிர்களுக்கு காப்பீடு செய்யப்படுகிறது. காப்பீடு கட்டணத்தில் மத்திய மாநில அரசுகளால் மானிய உதவியும் தரப்படுகிறது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. குருவி நெல் பயிருக்கு ஜூலை 31ஆம் தேதி பதிவு செய்ய கடைசி நாளாகும். மற்ற பயிர்களுக்கு மாநில அரசு மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட 30/9/2015 கடைசி நாளாகும். பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கொடை ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 7 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 17 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 5 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 32 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கிழங்கு வகைகளில் சேனைக்கிழங்கு 1 கிலோ 28 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 12 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது.
மலைப்பிரதேச காய்கறிகளில் பீன்ஸ் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கீரை வகைகளில் கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 80 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 77.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 4.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 28.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும், தமிழகத்தில் மழை அளவு சராசரியாக 2.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 439.9 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1005.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.7ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றில் ஓரிரு இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான கடற்காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து தமிழ்நாடு மற்றும் புதுவை கடற்கரை பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஒரே குடும்பத்தை சார்ந்த உளுந்து மற்றும் பாசி பயிர்களின் நோய்களின் தாக்குதல் ஒரே மாதிரியாக அமைவதால் மகசூல் இழப்பிலிருந்து இப்பயிர்களை பாதுகாக்க இவற்றை தாக்கும் நச்சுயிரி மற்றும் மஞ்சள் தேமல் போன்ற நோய்களின் அறிகுறிகளிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் வி பரணிதரன் தரும் விளக்கம்.
உளுந்து மற்றும் பயிரில் ஏற்படக்கூடிய நோய்களையும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தும் முறைகளையும் பற்றி பார்ப்போம். இந்த உளுந்தும் பாசிப்பயிரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது. அதனால் உளுந்துலேயும் சரி பாசிப்பயிர்லையும் சரி ரெண்டுத்துலேயுமே வரக்கூடிய நோய்கள் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய நோய்கள் இரண்டுக்குமே பொதுவானது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதனுடைய இலைகளில் மேல் பரப்பில் மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களில் காணப்படும். இந்த நோயானது இலைகள் மட்டும் இல்லாமல் காய்களையும் தாக்கி இது மாதிரி மஞ்சள் தன்மையுடைய ஒரு நிறத்தை உண்டு பண்ணுகிறது. இதனால் காய்களின் எண்ணிக்கையும் குறைத்து விதைகளை முதிர்ச்சி அடையாமல் செய்கிறது. இதனால் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மகசூலையும் கடுமையாக பாதிக்கிறது. இந்த மஞ்சள் தேமல் நோயானது ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிகளுக்கு வெள்ளை ஈக்கள் மூலம் பரவுகிறது. இதை வருவதற்கு முன்னால் எப்படின்னா விதைகளை இடும்பொழுது விதை நேர்த்தி செய்து விதைகளை விவசாயம் பண்ண வேண்டும். இமிடாக்ளோபிரிட் 5 ml ஒரு கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். பிறகு விதைத்த பின்பு பயிர் 20 நாள் 25 நாள் வரும்பொழுது முதலில் நீங்கள் மஞ்சள் தேமல் நோயை பார்த்தால் மஞ்சள் தேமல் தாக்கிய செடிகளை முதலில் பிடுங்கி எறிய வேண்டும். பூச்சிக்கொல்லி மருந்தை கொண்டு இதன் மூலம் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். ஏனென்றால் வெள்ளை ஈல் தான் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிகளுக்கு பரவுகிறது. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த டைமித்தவேட் என்ற மருந்தை கொண்டு நீங்கள் கட்டுப்படுத்தலாம். டைமித்தவேட் தயோமீத்தாக்சம் என்றது. டைமித்தவேட் 300 ml ஒரு ஹெக்டருக்கும் தயோமீத்தாக்சம் 60 கிராம் ஒரு ஹெக்டருக்கும் என்ற மருந்தினை தெளித்து இந்த வெள்ளை ஈக்களை ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடிக்கு பரவுதலை கட்டுப்படுத்தலாம். எங்கள் வம்பனில் நோய் எதிர்ப்பு ரகங்கள் கொண்ட ரகங்கள் உள்ளன. அதாவது வம்பன் 4, வம்பன் 6, வம்பன் 7 போன்ற ரகங்கள் உள்ளன. எதிர்ப்பு திறன் ரகம் கொண்ட ரகங்கள் உள்ளன. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நோயானது இலை நெளிவு நோய். இலை நெளிவு நோய் என்றால் இலை நெளிந்து காணப்படும். அதனால்தான் இதற்கு இலை நெளிவு நோய் என்று ஒரு பெயர் வந்தது. இந்த இலை நெளிவு நோயானது இதுவும் ஒரு வைரஸ் என்ற ஒரு நச்சுயிரியால் ஏற்படுகிறது. இந்த இலை நெளிவு நோயும் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிகளுக்கு வெள்ளை ஈக்கள் மூலம்தான் பரவுகிறது. இதை எப்படி அறிவது என்றால் இலைகள் தடித்து காணப்படும், நரம்புகள் தடித்து காணப்பட்டு நரம்புகளுக்கு இடையே உள்ள பகுதி அளவில் பெரிதாகி இலையின் பரப்பை பெரிதாக்கி சுருக்கங்களோடு காணப்படும். இந்த நோயானது நுனியிலிருந்து 3வது இலையில் தான் முதலில் காணப்படும். இந்த முக்கூட்டு இலையின் 1, 2, 3 இந்த 3வது இலையில் தான் முதலில் காணப்படும். பின்பு பரவி மற்ற இலைகளுக்கு எல்லாம் பரவுகிறது. மற்ற இலையின் சாதாரண இலையை விட இந்த இலைகளை நீங்கள் மிகவும் எளிதாக இதனை தெரிந்து கொள்ளலாம். இது மலட்டுத்தன்மையை உண்டாக்கும். இந்த செடிக்கு இந்த மலட்டுத்தன்மை உண்டாகுவதால் இதற்கு உண்டாகும் காய்களோ இல்லை பூக்களோ மிகவும் அரிதாக காணப்படும். அதனால் இந்த விதைகள் மலட்டுத்தன்மையோடு உள்ள விதைகளை தான் உருவாக்கும். முதலில் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இந்த விதை நேர்த்தி என்னென்னா பூச்சிக்கொல்லி மருந்தை மூலம் இதை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு இமிடாக்ளோபிரின் என்ற மருந்தினை 5 ml ஒரு கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்து நீங்கள் விதைக்கலாம். ஸோ இதனால் இந்த விதையின் உள்ளே இந்த இமிடாக்ளோபிரின் என்ற மருந்து உள்ளே சென்று சாறு உறிஞ்சும் பூச்சிகளை தடுக்கிறது. இது 20 நாட்களுக்கு அதிகபட்சம் 15 நாள் முதல் 20 நாள் வரைக்கும் தான் இந்த இமிடாக்ளோபிரிட் என்ற மருந்து கட்டுப்படுத்தும். அதற்கு மேல் 20 மற்றும் 30வது நாட்களில் நீங்கள் இந்த இலை நெளிவு நோயை கட்டுப்படுத்த டைமித்தவேட் தயோமீத்தாக்சம் என்ற மருந்தினை கட்டுப்படுத்தலாம். நான் மேற்சொன்னபடி கட்டுப்படுத்தும் முறைகளை கையாண்டு விவசாய பெருமக்கள் அதிக மகசூலை பெற விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் வி பரணிதரன் அவர்களை 094858793 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 28/7/2015 செவ்வாய்க்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்து யோசிச்சேங்க பகுதியில் யோசிச்சேங்க பகுதியில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனத்தில் மா அடர்வு நடவு சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா காட்டுவென்றவள்ளி பகுதியைச் சார்ந்த விவசாயி ஆர் சத்யாகீர்த்தி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண்மையில் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சலை அதிகரிப்பதுடன் தரத்தையும் உயர்த்தும் பயிர் பூஸ்டர்ஸ் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் KA பொன்னுசாமி வேளாண் விரிவாக்க கல்வித்துறையின் பணிகள் குறித்து தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். எங்களின் வேளாண் தொழில்நுட்பங்களை இணையதளம் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை. இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் விவரங்களுக்கு 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.